السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. قال نبينا صلى الله عليه وسلم: إن الله اصطفى كنانة من ولد إسماعيل واصطفى قريشا من كنانة واصطفى من قريش بني هاشم واصطفاني من بني هاشم، أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. صدق الله المولانا العلي العظيم. صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தம். இறலக தலைவர் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் நோயற்றவர்களாக கபூல் செய்வானாக. அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முஃமின்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. இறுதி மூச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு பிரிவதற்குண்டான தௌஃபீக்கையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. வாழும் காலமெல்லாம் அவனுடைய இபாதாத்துகளை சரியாக நிறைவேற்றக்கூடிய நல் ஆஃபியவான்களாக நம்மை பொருந்திக் கொள்வானாக. நமது தேவைகளை நாமே நிறைவேற்றிக் கொள்ளும்படியான முழு ஆஃபியத்தையும் மௌத் வரைக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. பிஹக் சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1448வது ஹிஜ்ரி ஆண்டு இது. முதலாவது மாதமான முஹர்ரமனுடைய மாதம் பிறை 17. இந்த 3வது ஜும்மாவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மாவினுடைய அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாகவும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. கண்ணியமானவர்களே, நாம் தலைப்புல ஓதி காட்டிய ஆயத்துக்கள் பெரும்பகுதி நாம் தொழுகையில் இந்த சின்ன சூறாவை அதிகமாக ஓதுவோம். இது குர்ஆன் ஷரீஃபில் 106வது வசனமாக, 106வது அத்தியாயமாக இடம்பெறக்கூடிய ஒரு சூறா இது. இதில் வெறும் 4 ஆயத்துக்கள் தான் உண்டு. மொத்த ஆயத்தே 4 ஆயத்து தான். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைச்சா தர்ஜுமாவை எடுத்து பாருங்க. அல்லாஹ் தஆலா அதன் பொருட்டால் எல்லா விதமான வளங்களையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். கண்ணியமானவர்களை, முதல்ல இந்த ஆயத்துக்களினுடைய பொருட்களை நாம் பார்த்து விடலாம். அரபியில் ஓதுறோம், லீலாஃபி குரைஷ் அப்படின்னு ஓதுறோம். அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தமிழில் நாம் அர்த்தத்தை முதலில் தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் இந்த சூறாவில் ஆரம்பிக்கும் பொழுது குறைஷிகளுக்கு விருப்பம் உண்டாக்கியதற்காக அப்படின்னு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். குறைஷிகளுக்கு இந்த பழக்கத்தை உண்டாக்கியதற்காக அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். என்ன பழக்கம் அப்படிங்கிறத அடுத்த வசனத்தில் வருது. அரபியில் பின்னாடி இருந்து படிச்சுக்கிட்டே வந்தால் தான் முதல்ல முடிக்கும் போது கரெக்டாக அதனுடைய சென்டென்ஸ் அமைப்புகள் முடியும். 2வது ஆயத்து, ஈலாஃபிஹிம் ரஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப். குளிர்காலத்தில் ஒரு பயணத்தையும் கோடை காலத்தில் ஒரு பயணத்தையும் விருப்பத்தோடு செய்வதற்குண்டான ஏற்பாடை அல்லாஹ் குறைஷிகளுக்கு கொடுத்திருக்கிறான் இல்லையா? இதற்காக வேண்டி அப்படின்னு அல்லாஹ் முடிக்கிறான். அந்த ஆயத்தை அப்படி நிப்பாட்டி இருக்கான். இது என்ன குளிர்காலம், அதே மாதிரி கோடை காலம் அப்படின்லாம் இதில் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறானே.
வருஷத்துல 2 தடவை பயணம் பண்ணணும் அப்படிங்கிறது சம்பந்தமா இதுல இந்த வசனத்துல சொல்லப்படுது. அரபியர்கள் ஆரம்பத்துல எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா தான் இந்த ஆயத்தை நாம இலகுவாக விளங்கி கொள்ள முடியும். ஆரம்ப காலத்தினுடைய அரபியர்களுடைய பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, யாராவது 1-2 பேர் தான் வியாபாரங்களுக்கு போவாங்க. நாம் படித்த ஹிஸ்டரிகள்ல எப்படி இதுவரைக்கும் நாம படிச்சிருப்போம்னு சொன்னா, அரபியர்களுடைய வியாபாரம் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய வியாபாரம் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இது இங்கு சொல்லப்படுவது அதற்கு முன்னால் உண்டான காலம். அப்படிங்கும் போது அரபியர்கள் வியாபாரத்துக்கே வெளியே போனதே இல்லாத ஒரு காலத்தை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி தருவான். பெரும்பகுதி இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத அரபியர்களுக்கு மத்தியிலையும் மற்றவர்களுக்கு மத்தியிலையும் நிரூபிப்பதற்கு உண்டான விஷயங்களை அல்லாஹ் குர்ஆன்ல அங்கங்க சொல்லிக்கிட்டே வருவான். அந்த அடிப்படையில தான் இதற்கு முன்னால் உண்டான சூரா 105வது சூரா சூரத்துல் ஃபீல், யானை அப்படின்னு அந்த சூராவுக்கு பேரு. அந்த சூறா எடுத்து பார்த்தோன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு 50 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் அந்த சூறால சொல்லி தருவான். அதே மாதிரி இப்ப நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே 106வது சூரா சூரா குரைஷ் அப்படிங்கிறது. இந்த சூறால அல்லாஹ் எந்த செய்தியை சொல்ல வர்றான் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தகப்பனார் காலத்து விஷயம் அல்ல, அவர்களுடைய பாட்டனார் தாத்தா காலத்து விஷயம் அல்ல, தாத்தாவுடைய அத்தாவாக இருக்கக்கூடிய ஹாஷிம் அவர்கள் காலத்துல நடந்த செய்தியை அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி தர்றான். சோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ல இருந்து 3வது ஜெனரேஷனை அல்லாஹ், அதற்கு முன்னால் உண்டான 3வது ஜெனரேஷனை பத்தி அல்லாஹ் இங்க நமக்கு என்ன செய்யறான், தகவலை சொல்லி தர்றான். அப்ப அந்த காலத்தில் உண்டான சூழல்கள் எப்படி அப்படின்னு சொன்னா, அந்த ஹாஷிம் அப்படிங்கக்கூடிய அந்த பெரியவர், அந்த நேரத்துல அந்த கூட்டத்தினுடைய தலைவராக இருந்தவங்க யார் அப்படின்னு சொன்னா அம்ர் இப்னு அப்துல் மனாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய பெயர் அம்ர் இப்னு அப்துல் மனாப். அம்ருன்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? ரைட்டு. அம்ர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஊர் தலைவர். இவர்கிட்ட அவங்களுடைய மகன் சொல்றாரு, அத்தா என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி காட்டுக்கு போறேன்னு சொல்றாங்க குடும்பத்தோட அப்படின்னு கவலையோட சொல்கிறார். ஆரம்ப கால அரபியர்கள் இடத்துல காட்டுக்கு போறது அப்படின்னு சொன்னா என்னன்னா, ஊருக்குள்ள வாழ்றதற்கு உண்டான எந்த சூழலுமே இல்லாத நேரத்துல என்ன செய்வாங்க, பாலைவனத்துல கண்ணுக்கு தெரியாத இடத்துல போய் டென்ட் போட்டு சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாம அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொருவராக மூத்தா போறதுக்கு பேர் தான், அதாவது குடும்பத்தோட தற்கொலை பண்ணி கொள்வதற்கு பெயர் காட்டுக்கு போறது அப்படின்னு விளங்கிக்கோங்க. புரியுதா? இந்த மாதிரி ஒரு சூழலை சிறு பிள்ளைகளுக்கு மத்தியில் விளையாடிக்கிட்டே இருந்தவர் நண்பர் இப்படி சொல்றாருத்தான் சொல்லி அப்துல் மனாப் அப்படிங்கக்கூடிய அந்த அம்ர் அப்படிங்கக்கூடிய அந்த ஊர் தலைவராக இருக்கக்கூடிய இடத்துல அவருடைய மகன் என் ஃப்ரெண்டு இப்படி சொல்றாங்கிற தகவலை சொல்லும் பொழுது அந்த ஊர் தலைவருக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். நாம ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய, நம்மளுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்ம சக நண்பர்களுடைய குடும்பத்துல இவ்வளவு ஏழ்மையும் வறுமையும் இருக்குதே அப்படிங்கிற அந்த கவலையில என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அந்த பையன்கிட்ட அந்த உன்னுடைய நண்பனுக்கு தேவையான, அவங்க வீட்டுக்கு தேவையான உணவுகளை எடுத்துட்டு போய் கொடுப்பா, சில பண காசுகளையும் இதையும் கொடுத்து அனுப்புறாங்க. அதை வச்சு கொஞ்ச நாள் வண்டி ஓடுது. திரும்ப அதே நண்பர் என்ன செய்யறாரு, திரும்பவும் இதே மாதிரி காட்டுக்கு போகணும்னு சொல்றாங்க அப்படிங்கிற செய்திய அந்த மகன் அந்த ஊர் தலைவர் அம்ர் அவர்களிடத்துல சொல்லும் பொழுது, இப்படியே நாம எத்தனை பேருக்கு தான் உதவிட முடியும்? ஒரு பையனுக்கு நம்ம என்ன செய்யறோம், கொடுக்குறோம், ஒரு குடும்பத்துக்கு கொடுக்குறோம், ஓகே. இதே மாதிரி மொத்த குறைஷிகளுக்கும் உண்டான ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஏற்பாடு பண்ணணுமேன்னு அவர் என்ன செய்யறாரு, அவர் அதாவது ரவ்வும் பகலும் சொல்லுவாங்க பாருங்க, அல்லும் பகலும் அவர் என்ன செய்யறாரு, சிந்திக்கிறார். சிந்திச்சு அவர் ஊர் மக்கள் தங்களுடைய குறைஷி குலம் எல்லாத்தையும் ஒன்று கூட்டி அவங்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன பிரசங்கம் செய்யறார். அந்த பிரசங்கத்துல இதுவரைக்கும் நம்மள லேசான வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க மட்டும்தான் என்ன செய்யறோம், சில சில வியாபாரங்களை நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இது நம்மளுக்கு பத்தாது. நாம இப்படி காட்டுக்கு போய் மோத்தா போற இந்த விஷயங்களை நாம விடணும் அப்படின்னு சொன்னா, பாலைவனத்துல போய் மூத்தாகக்கூடிய இந்த சூழல்களை நம்மளுடைய சந்ததிகளை நாம காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா நாம கூட்டு வியாபாரத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்டை எடுத்து வைக்கிறார். வியாபாரம் பண்றதுக்கே, அதாவது வியாபாரம் பண்ணவே தெரியாத நபர்கள், வியாபாரம்னா அதுல போறது எப்படிங்கிற அந்த ஞானமே இல்லாத நபர்களுக்கு மத்தியில கூட்டு வியாபாரத்தை பத்தி அங்க என்ன செய்யறாங்க, அந்த அம்ர் அப்படிங்கக்கூடிய ஊர் தலைவர் பேசுறாங்க. இப்ப இந்த விஷயம் எப்படின்னு சொன்னா, நம்மகிட்ட இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து வியாபாரம் செய்யணும்.
இருக்கிறவங்க பண முதலீடு போடணும், இல்லாதவங்க உடல் உழைப்பு கொடுக்கணுங்கிற இந்த கான்செப்ட்ல என்ன செய்யறாங்க, எல்லோரும் மொத்தமாக நம்ம என்ன செய்யணும், சில நபர்களை மட்டும் நம்ம வீடு ஊர் பாதுகாப்புகளுக்கு விட்டுட்டு, காபத்துல்லாஹ்வுடைய பராமரிப்புகளுக்கு விட்டுட்டு, மற்ற எல்லாரும் நாம என்ன செய்யணும், வருஷத்துல 2 தடவை நாம வியாபாரத்துக்கு போகணும். ஒண்ணு குளிர் காலத்துல போவோம், குளிர் காலத்துல யமனுக்கு போகணும்னு சொன்னா அங்க கதகதன்னு இருக்கும், அதனால அந்த காலத்துல நம்ம அங்க போயிருவோம். கோடை காலத்துல நாம போறதாக இருந்தா சிரியாவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய குறைஷ் குலத்துக்கு மத்தியில ஒரு பயான பேசி அவங்க எல்லாரும் இந்த விஷயத்துக்கு தயார் பண்றாங்க. எல்லா மக்களும் தயாரானாங்க. அதுல இருந்து குறைஷிகள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, வியாபாரம் செய்ய ஆரம்பித்தார்கள் என்பதை அவர் அரபியர்களிடத்துல, அதிலும் குறிப்பாக குறைஷியர்களிடத்துல வியாபார பழக்கம், வருமானம் ஈட்டுதல் அப்படிங்கிற இந்த விஷயத்தை பத்தி இந்த அம்ர் அப்படிங்கக்கூடிய ஊர் தலைவர் என்ன செய்யறாங்க, இந்த விஷயத்தை உருவாக்குனாங்க. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இந்த காலங்கள் இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல எந்த அளவுக்கு இவர்கள் அரபியர்கள்ட்ட, அதுலயும் குறிப்பாக இந்த குறைஷியர்கள்ட்ட இந்த வியாபார பழக்கம், இந்த வருமானம் ஈட்டுதல் அப்படிங்கக்கூடிய இந்த பழக்கம் பெருகிருச்சுன்னு சொன்னா, குறைஷிகள் எல்லோருமே அல்ஹம்துலில்லாஹ் தன்னிறைவோடு எல்லோரும் பெரிய பணக்காரர்கள் லெவலுக்கு ஆயிட்டாங்க. அப்படிங்கக்கூடிய அந்த காலத்துலதான் இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, பிறக்கிறாங்க. அந்த நேரத்துல அல்லாஹ் இது போன்ற வசனங்களை இறக்கி சொல்லுகிறான். எந்த விதமான வருமானமும் இல்லைன்னு சொன்னா குடும்பத்தோட போய் மூத்தா போறதுக்கு இருந்தீங்களே, அப்படிப்பட்ட உங்களுக்கு பயணம் செய்யறது, வியாபாரம் செய்யறதுங்கிற விஷயத்துல உங்களுக்கு அல்லாஹ் பிரியத்தை போட்டானே, அதற்காக வேண்டி அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதுலயும் குறிப்பாக கோடை காலத்தில் ஒரு பயணம் ஒரு வியாபாரமும், குளிர்காலத்தில் ஒரு பயணம் ஒரு வியாபாரமும் செய்வதற்கு உங்களுக்கு அல்லாஹ் உள்ளத்துல பாசத்தையும் அந்த விருப்பத்தையும் போட்டானே, அதற்காக வேண்டி ஃபல்யஅபுது, நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை வணங்குங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு இந்த வியாபாரம் செய்யக்கூடிய இன்கம் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படித்தானே இங்கிலீஷ்ல, இன்கம் சோர்ஸ், அதாவது நாம சம்பாத்தியம் அப்படிங்கிறத அரபியர்களுக்கு இந்த வழியில, அதுலயும் இன்னைக்கு நம்ம யூடியூப்லாம் எல்லாரும் பயன்படுத்துற ஆட்கள் தான், அப்படித்தானே. யூடியூப்ல எடுத்து பார்த்தோன்னு சொன்னா, நாம நல்ல விதத்துல சம்பாத்தியம் செய்யணும்னா எப்போதும் ஒரு தொழிலை நம்பி இருக்காதீங்க அப்படின்னு தான் எல்லா வல்லுநர்களும் சொல்றாங்க. பொருளாதார வல்லுநர்கள் சொல்லக்கூடிய செய்தி நமக்கு குர்ஆன் என்ன செய்யுது, 1400 வருஷத்துக்கு முன்னாடியே பேசிருச்சு. அதுலயும் இந்த 1400க்கு முன்னாடியே 3 ஜெனரேஷனுக்கு முன்னாடி இந்த அம்ர் அப்படிங்கக்கூடிய ஊர் தலைவர் செய்த அந்த விஷயத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், இங்க நம்மளுக்கு சொல்லி தருகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, வருஷத்துல 2 வியாபாரம் அப்படிங்கக்கூடிய இந்த கான்செப்ட் எப்பொழுதுமே வருமானம் வரக்கூடிய வழிகளை 2ஆக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை நமக்கு இந்த குர்ஆன் பாடம் சொல்லி தரக்கூடியது என்பதாக நமக்கு பொருளாதார வல்லுநர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நம்மளுக்கு குர்ஆனினுடைய இந்த தப்சீருக்கு விளக்கம் சொல்லக்கூடிய தப்சீர் கலை வல்லுநர்கள் சொல்லி தருவாங்க. ஹைர், உங்களுக்கு இந்த வியாபாரத்தினுடைய இந்த விஷயத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறதுனால ஃபல்யஅபுது, நீங்கள் இபாதத்து செய்யுங்கள், ரப்ப ஹாதல் பைத், இந்த வீட்டினுடைய இறைவனை, எந்த வீடு, கஅபத்துல்லாஹ் அப்படிங்கக்கூடிய இந்த வீட்டினுடைய இறைவனை நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் வணங்குங்கள். ஆரம்பத்துல குறைஷிகள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வோட சேர்த்து மற்றவர்களையும் வணங்கக்கூடிய அந்த பழக்கம் இருந்தது. ஆனால் அல்லாஹ் சொல்றான், இந்த ரப், இந்த வீட்டினுடைய ரப்ப மட்டும் வணங்குங்க அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் சொல்லும் போது, அந்த வணங்குங்கன்னு சொல்றதுக்கு என்ன காரணத்தை சொல்றான் தெரியுமா, ஆரம்பத்துல நீங்க எப்படி இருந்தீங்க, இப்ப நான் உங்களை எப்படி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்க. இதெல்லாம் 3 ஜெனரேஷனுக்கு முன்னாடி உண்டான விஷயம் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சதுங்கிறது குறைஷிகளுக்கு ஒரு ஆர்வத்தையும் ஆசையும் ஏற்படுத்துச்சு. இவருக்கு எப்படி இந்த செய்திலாம் தெரியும், நம்மளுடைய முப்பாட்டனுக்கு மத்தியில நடந்த அந்த நிகழ்வு, அந்த காட்டுக்கு போய் மூத்தா போறது, அப்படி குடும்பத்தோட தற்கொலை செய்து கொள்ளுதல், இன்னைக்கு கூட பார்த்தோன்னா குடும்பத்தோட தற்கொலை செய்யறது அங்கங்க நடந்துகிட்டே இருக்கு. கடன் தொல்லையினால மூத்தா போன செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம். இந்த நேத்து பேப்பர்லயே, நேத்து ஒரு நாளேடுல பார்த்தேன், சுத்தியில வச்சு தன்னுடைய பிள்ளைய மண்டையில் அடிச்சு கொன்னுட்டு, மனைவியை மூச்சு நெரிச்சு கொன்னுட்டு, என்னுடைய தாயை கொல்றதுக்கு மனசு இல்லைன்னு அவன் வீடியோ எடுத்து பேசி வச்சுட்டு அவன் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்ட செய்திகளை நாம என்ன செய்யறோம், சமீபத்தில் இந்த 2 நாளா நம்ம பார்க்கிறோமா இல்லையா, வீடியோவோட போட்டுக்கிட்டு இருக்கான்.
இந்த குடும்பத்தோட மௌத்தா போறதுக்கு உண்டான சூழல்கள் என்ன? பொருளாதார பிரச்சனை அப்படிங்கறத நமக்கு பார்க்க முடிகிறது. இந்த பொருளாதார பிரச்சனையை எப்படி களையணும், அது எப்படி நீக்கணுங்கிறத அல்லாஹ் இந்த சூறால, இந்த வெறும் 4 ஆயத்து கொண்ட இந்த சின்ன சூறால அல்லாஹ் அருமையாக சொல்லி தருகிறான் கண்ணியத்திற்குரியவர்களை. அந்த ஆயத்தினுடைய அந்த சூறாவினுடைய கடைசி ஆயத்துல அல்லாஹ் சொல்லுவான், இந்த வீட்டினுடைய ரப்ப வணங்குங்கன்னு சொல்லிட்டு, அந்த ரப்பு எப்படிப்பட்ட நபர் தெரியுமா? அல்லதி அத்அமஹும் மின் ஜூ', நீங்க பசியிலையும் பட்டினிலையும் சாவ கிடந்தீங்க இல்லையா, அந்த பசியிலிருந்து உங்களுக்கு உணவு கொடுத்தான் பாத்தீங்களா, அப்படிப்பட்ட ரப்பு தான் அப்படிங்கிற செய்திய அல்லாஹ் சொல்லி தர்றான். உங்களுக்கு பசியே வராமல் இருப்பதற்குண்டான எப்படி வருமானம் ஈட்டுதல்ங்கிற அந்த விஷயத்தை அல்லாஹ் உங்களுக்கு அவன் தான் கத்து கொடுத்தான் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். வஆமனஹும் மின் கௌஃப் அப்படிங்கிற கடைசி ஆயத். அச்சமற்ற நிம்மதியான அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையை இங்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? பயன்படுத்துகிறான். பயத்தை விட்டும் நிம்மதியை உங்களுக்கு கொடுத்து, என்ன பயம் அப்படின்னு சொன்னா, அரபியர்கிட்ட நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு மத்தியில. அரபியர்கள் பெரும்பகுதி வியாபார கூட்டமாக வியாபாரத்துக்குன்னு போனாங்கனால அவங்கள வழிபறி செஞ்சு அவங்கள்ட்ட இருந்து பிடுங்கிறது தான் அது ஒரு இன்கம் சோர்ஸாக அப்படி ஒரு கூட்டம் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர்கள் காபாவுக்கு ஆரம்ப காலத்துல இருந்தே குறைஷிகள் காபாவினுடைய காப்பாளர்கள். காபா ஆரம்ப காலம் முதலேயே ஒரு புண்ணிய பூமியாக இருந்ததுனால அந்த பள்ளிவாசலுக்கு தீனுல் இஸ்லாம் வர்றதற்கு முன்னாடி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னாடி ஹஜ்ஜி செய்யறது, உம்ரா செய்யறதுங்கிற இந்த பழக்கங்கள் எல்லாம் ஆரம்ப காலம் முதலே இருந்ததுனால அங்க வர்றவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது, அவங்களுக்கு உண்டான உணவு தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கறது, பேரிச்சம்பளம் கொடுக்கறதுங்கிற இந்த விஷயத்தை செய்யக்கூடியவங்க தான் இந்த குறைஷி குலத்தை சார்ந்தவர்கள். அப்ப இவங்க வியாபாரங்களுக்கு போகும்போது இவங்க காபாவினுடைய காப்பாளர்களாச்ச, பள்ளிவாசலினுடைய வேலைக்காரர்களாச்ச அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட வியாபாரம் செய்யணுங்கிற அந்த விருப்பத்துல என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அந்த எந்தெந்த ஊர்களுக்கு எல்லாம் போறாங்களோ, சிரியாவுக்கு போனாலும் காபாவை பத்தி அறிமுகமானவர்கள் இருப்பாங்க இல்லையா, ஓடோடி மத்தவங்கள்ட்ட வாங்குறதுக்கு பதிலா இவர்களிடத்துல அந்த வியாபாரத்தை செய்து இவங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுத்தாங்க. இவங்க வியாபாரத்துக்காக பயணம் செஞ்சு போனாலும் இவர்கள்ட்ட வழிபறி பண்ண கூடாதுங்கிறத திருடர்கள் கூட ஒரு கொள்கையாக வைத்துக் கொண்டார்கள். ஏன்னா இவங்க காபாவினுடைய காப்பாளர்கள் அப்படிங்கிறதுனால. அப்ப இந்த விஷயத்தை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். உங்களுக்கு காபத்துல்லாவை வச்சு உங்களுக்கு நிம்மதியை கொடுத்தனா, உங்க வியாபாரத்துல வழிபறி இல்லாம ஒரு பாதுகாப்பான ஒரு நிம்மதியை உங்களுக்கு கிடைக்க செஞ்சனா, அது மட்டுமல்ல அதோடு உங்களுடைய பசி நீங்குவதற்குண்டான உணவும் அந்த வியாபாரத்தின் மூலம் உங்களுக்கு நான் கிடைக்க செஞ்சானே, அப்படிப்பட்ட இந்த பைத்துல்லா, இந்த காபத்துல்லாவினுடைய ரப்ப நீங்க வணங்குங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி முடிப்பான் கண்ணியவான்களை. அப்ப நம்மளுக்கு உண்டான வியாபாரத்தினுடைய யுக்தி, அந்த வியாபாரம் செய்வது அப்படிங்கக்கூடிய இந்த ஆற்றல், இதையெல்லாம் கொடுக்கிறது ரப்பு தான் அப்படிங்கிறத அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான்? அந்த விஷயத்தை சொல்லி தர்றான். அப்ப இந்த காலங்கள் நடந்த நபியினுடைய முப்பாட்டனாராக இருந்த அம்ர் இப்னு அப்துல் மனாஃப் அப்படிங்கக்கூடிய ஹாஷிம், இவருடைய பேர் அம்ரு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆனால் இவருக்கு பட்ட பெயராக ஹாஷிம்னு வச்சாங்க. ஹாஷிம் அப்படின்னு சொன்னா பங்கு வைக்கக்கூடியவர்ங்கிற பொருள் அர்த்தம் வரும். பங்கு வைக்கிறதுனா நாம எல்லோரும் கூட்டாக சேர்ந்து வியாபாரம் செய்வோம், வியாபாரம் செஞ்சுட்டு நம்மளுக்கு கிடைச்ச லாபத்துல எல்லோருக்கும் பங்கு கொடுப்போங்கிற அந்த கான்செப்ட் அவங்க கொண்டு வந்ததுனால அவர்களுக்கு பெயர் பங்கு வைக்கக்கூடியவர்ங்கிறதே அவருக்கு உண்டான அசல் பெயராக மாறிடுச்சு. அம்ருங்கிற பேர் காலத்துல மறைஞ்சு போச்சு. அவருக்கு இப்ப கூட நம்ம எப்படி சொல்லுவோம்னா, அப்துல் முத்தலிபினுடைய, நபியினுடைய தாத்தா அப்துல் முத்தலிப் இருக்காங்களா, அவங்களுடைய தகப்பனார் பேர் என்ன அப்படின்னு கேட்டா எல்லாரும் சொல்றது ஹாஷிம்னு தான் சொல்லுவோம். அவருடைய உண்மையான பெயர் அம்ருங்கிறத எல்லாருமே மறந்துட்டோம். ஏன்னா சமூகத்திற்கு உதவணும், சமூகத்திற்கு மத்தியில நல்ல விஷயங்களை கொண்டு வரணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் எங்கு தலை தோங்குகிறதோ அந்த எண்ணத்திற்குரியவர்களை அல்லாஹ் கடைசி வரைக்கும் அதை காப்பாற்றுவோம். அவர்களுக்கு உண்டான எல்லா விதமான புகழையும் இறுதி நாள் வரைக்கும் அல்லாஹ் நிலைக்க செய்வான் அப்படிங்கிற விஷயத்தை தான் நமக்கு அந்த விஷயங்கள் ஞாபகப்படுத்துகிறது கண்ணியத்திற்குரியவர்களை. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இந்த அப்துல் மனாப், இந்த குறைஷி குலம், இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக ஒரு ஹதீஸ்ல சொல்லி தருவாங்க. அது குறைஷி சம்பந்தப்பட்ட ஹதீஸா இருக்கிறதுனால அதையும் நாம லேசாக மேலோட்டமாக இங்கு பார்த்து விடலாம்.
இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற நபியில இருந்து அல்லாஹ் தஆலா கினானா அப்படிங்கக்கூடிய ஒரு சமூகத்தினர்களை நான் பிறப்பதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அந்த கினானா அப்படிங்கக்கூடிய சமூகத்துல இருந்து அல்லாஹ் குரைஷ் அப்படிங்கக்கூடிய அந்த சமூகத்தை தேர்ந்தெடுத்தான். குரைஷிலேயே நிறைய பிரிவுகள் இருந்தாலும் அம்ர் என்ற ஹாஷிம் அவர்களுடைய குடும்பத்திலிருந்து அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவாங்க. கண்ணியத்திற்கு பெரியவர்களே, சமூகம் அப்படிங்கிறது அதாவது எப்படிப்பட்ட வருமானம் இருக்கணும், மக்கள் எல்லோரும் எப்படி பயனடையக்கூடிய சூழலில் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய செய்திகளை நமக்கு இந்த லிஈலாஃபி குரைஷ் அப்படிங்கக்கூடிய இந்த சின்ன சூரா நம்மளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய பாடம். நாம எப்படி வருமானம் பார்க்கணும், வருமானத்துக்கு பயந்து போய் தற்கொலை செஞ்சுக்கிட கூடாது, குடும்பத்தை நடத்துறதுக்கு உண்டான சமீபத்தில் ஒரு நபரை சந்திச்சோம். அந்த நபர் அஜித் சொன்னாங்க, டிப்ரெஷன், எவ்வளவு டிப்ரெஷனுக்கு போயிட்டாருன்னு சொன்ன மன அழுத்தம் அப்படின்னா மாத்திரை போட்டு தூக்கம் வரல, கடன்காரனுக்கு கடன் கொடுக்கணுமேங்கிற அந்த எண்ணத்துல டிப்ரெஷனுக்கு மேல டிப்ரெஷன், மாத்திரைக்கு மேல மாத்திரையை போட்டு ஆல் அன்கண்டிஷன் நல்ல ஆஜானுபாகவான உடல் வாகவோடு இருந்த நபர் அறவுயிரும் குறவுயிரமா போய் என்ன காரணம் சொல்லி நம்ம விசாரிச்சோம்னு அங்க சொல்லப்படக்கூடிய செய்தி, அதாவது வருமானத்திற்கு மேல செலவு செய்யறது நம்ம மார்க்கம் எப்பொழுதுமே விரும்பல. தேவைக்கு அதிகமாக கடன் வாங்குவது, நம்மளால ஒரு கடனை வாங்கினா அந்த கடனை முடிக்கிறதுக்குண்டான என்ன சூழல்கள், என்ன தயாரிப்பு அப்படிங்கிறது தெரியாம கடனை வாங்குறது. இன்னைக்கு போனை எடுத்தாலே கடன் வேணுமான்னு கேட்கான். இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது கூட இப்போ ஒரு அண்ணன் கால் வருது, உள்ள நம்பரை பார்த்தோம்னு சொன்னா பேங்க் கால் மாதிரி தான் தெரியுது. அதாவது எந்த இடம் எந்த சூழல் எப்படியும் கிடையாது. உனக்கு கடன் வேணுமா, நான் கடன் தர்றேன், கடனை அவன்கிட்ட மட்டும் நம்ம சும்மா வாங்கிட்டோம்னு சொன்னா காலத்துக்கும் அந்த ஒரு கடனுக்காக நாம் கட்டிக்கொண்டே இருக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, தேவையில்லாம லோன் போடாதீங்க. தேவையில்லாத அதை ஆன்லைன் பர்ச்சேஸ் போன்ற விஷயங்களை நாம பார்க்கும்போது அழகா தெரிகிற மாதிரி பொருட்கள் என்ன செய்யறான், விளம்பரப்படுத்துகிறான். அதை வாங்கிட்டு நாம காலத்துக்கும் கடன் கட்டுவது போன்று நம்மளுடைய வருமானத்திற்கு மேல நாம கடன் வாங்கக்கூடாதுங்கிறது ரொம்ப கண்ணியமான முறையில் வச்சு. கடன் வாங்குறதுக்கு நம்மளுடைய மார்க்கத்தில் அனுமதி இருக்கு, இல்லன்னு இல்ல, ஆனா தேவைக்கு தான் வாங்கணும். தேவையில்லாம சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நாம் கடன்களை வாங்கி நம்மளுக்கு அதாவது பாரத்திற்கு மேல் பாரத்தை ஏற்றக்கூடாது என்பதைத்தான் நமக்கு இந்த லிஈலாஃபி குரைஷ் எப்படி நாம வருமானம் ஈட்டணுங்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல பாடமாக இந்த சூரா அமைந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த சூறாவில் என்ன நோக்கத்தில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அந்த நோக்கத்தை முழுவதுமாக உணர்ந்து அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியவான்களை நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுன்னத்துல்லாதவர்கள் தொழுது கொள்ளுங்கள்.